சரி, அடுத்து நமக்கு பேபேசி பொறுத்த வரைக்கும் லெக்யூமினேசி ஃபேமிலி. இது வந்து நமக்கு எதுல வருது அப்படின்னா கால்சிஃப்ளோரே அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸ்ல வருது. ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா ட்ரோசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபேசி ஃபேமிலி வருது. இதோடைய காமன் நேம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு பேபேசியோடைய காமன் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேப்பர்னேசிங்களா, பொதுவாக வந்து லெக்யூம் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இது பேப்பர்னேசிங்கிறது வந்து இன்னொன்று வருது நமக்கு சப்பார்டர்ல வருதும். சப்பார்டர்ல வரதான் மொத்தம் 3 பேப்பர்னேசி, சிசால்பினேசி, நைமோசிஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் வரும் நமக்கு. காமன் பேர் என்ன அப்படின்னா லெக்யூம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா காமன் நேம் லெக்யூம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இல்லைன்னா தானி குடும்பம் அல்லது பீன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த ஃபேமிலியில நம்ம லெக்யூம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். சரிங்களா? என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை நோட் பண்ணீங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா லெக் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சர். அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். அதாவது பொதுவா இந்த மாதிரி இருக்கிறது எதுல காணப்படுது அப்படின்னா வேர் முடிச்சுக்கள், அதாவது தாவரங்கள் இருக்கக்கூடிய அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி நாடியூல்ஸ் முடிச்சுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிக அளவு இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடியது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ஓகேங்களா? இங்க பங்கை இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனை நிரப்பக்கூடிய நமக்கு இந்த ரைசோபியம் சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இது எதுக்கு மெயினா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்காக நமக்கு இது தேவை. சரிங்களா? அது நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது முக்கியமா வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிஜன் போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து செய்யுது. சரிங்களா? அப்ப இந்த லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடியதா என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா நைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியோட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் சேர்ந்து நைட்ரோஜினேஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதா நமக்கு என்ன பண்ணும் மாறும். ஸோ அந்த இடத்துல லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சிஜனை வந்து நமக்கு தன்னுடைய குரோத்துக்கு தேவையா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல காணப்படுறதுனால இந்த ரைசோபியன்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டது வந்து உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல மெயினா என்ன வேலையை செய்யுது அப்படின்னா பாக்டீரியாவோட சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யுது. ஸோ அதுக்கு பதிலாக இது இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தி இந்த பிளான்ட் கொடுக்கும். பிளான்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தேவையான கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இது எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இதோட தாவரத்தினால என்ன பண்ண முடியாதுன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நேரடியா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு பதில் ஹெல்ப் பண்றது தான் நமக்கு இந்த பாக்டீரியா ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இந்த லெக் ஹீமோகுளோபின் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா இது ஒரு வகையான ஹீம் புரோட்டீன். இது என்னன்னு கேட்டாங்கன்னா ஹீம் புரோட்டீன். ஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம். இது ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னா ஹீம் புரோட்டீன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இரும்பு
அயன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடியதான் வந்து நம்ம ஹீம் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல என்ன அதிகமா இருக்கணும்னா போர்பைரின் அப்படிங்கிற வளையம் வந்து காணப்படும். போர்பைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய வளையம் வந்து இதுல காணப்படும். ஸோ இது முக்கியமான ஒண்ணு, இதை பார்த்து வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது நமக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபேமிலி எதுல அப்படின்னா நமக்கு ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் பெரிய லார்ஜஸ்ட் ஃபேமிலி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சாரி, இது பேபேசின்னு சொல்லக்கூடியதான். ஃபர்ஸ்ட் ஆர்கிடேசி வரும், அப்புறம் அஸ்ட்ரேசி வரும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது ஆர்கிடேசி இல்லை, இது வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் அப்ப ஆர்கிடேசியா, அப்ப ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரேசி, செகண்ட் ஆர்கிடேசி, தேர்ட் ஃபோர்த் ஓஏசி. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட வரிசை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு ஜெனிரா இருக்கு அப்படின்னா 590ல இருந்து 600 ஜெனிரா வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 12,000 இருந்து 17,000 பீசஸ் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல சப்பீசிஸ் பாத்தீங்க அப்படின்னா பேப்ரினஸாயே, சிசால்பினேசி, மைமோசேசி, இது மொத்தம் 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இதுல வேற முக்கியமா நமக்கு கேட்கக்கூடியது பிளான்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நமக்கு பஸ்ஸஸ் பிளான்ட் ஆர் மூவிங் பை ட்வினிங் ஆர் ரிங்லெட். நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கேரக்டர்ல வந்து இருக்கும். இதுல இந்த கொடி தாவரங்கள், இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி, பட்டாணி எல்லாம் ஒரு மாதிரி கொடி மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வகையான ட்ரீ வரைக்குமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இந்த பஸ்ஸஸ்ங்கிறது என்ன மீனிங்னா புதர். பஸ்ஸஸ் அப்படின்னா புதர் செடி அல்லது முட்செடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரூட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது நைட்ரஜன் பிக்சேஷனுக்காக ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பிக்சிங் கேரக்டர் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளூ கிரீன் எங்க ஆல்கை எங்கெங்க வரும், ஃபங்கை எங்க வரும். பைனஸ்னா வந்து உங்களுக்கு ஃபங்கை வந்துடும், சைக்கஸ்னா ப்ளூ கிரீன் ஆல்கை வரும். அதே மாதிரி பேபேசி ஃபேமிலியில வந்து உங்களுக்கு பாக்டீரியா வருது. அதனால நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு யார் யார் எங்கெங்க வராங்க அப்படின்னு பார்த்துங்க. மொத்தம் 3 பேர் முக்கியமானவங்க, ஃபங்கை, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கை. சரிங்களா? இதுல எது எது எங்கெங்க பிக்ஸ் பண்ணுதுன்னு பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து பின்னேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசை நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இந்த பல்வைனஸ்ங்கிற கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டருங்க. இதை நோட் பண்ணீங்க. பல்வைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இலை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இலையில இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே அதைப்பு மாதிரி வரும், அதுக்கப்புறம் இப்படி இலை வரும். சரிங்களா? இப்படி இருக்கணும். இந்த இடத்துக்கு பேரு தான் பல்வைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை அதைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பல்வைனஸ் லீஃப் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் பேம்ப்ளெட் இப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ஒரு அட்வான்ஸ். இந்த பேம்ப்ளெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லீஃப்ல இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும் பேம்ப்ளெட்னா என்னன்னு. ஆக்சுவலா பேம்ப்ளெட்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிள் டிவிஷன் அல்லது செக்மெண்ட் ஆஃப் காம்பவுண்ட் லீஃப், கூட்டு இலைகள் அமைப்பா. பேம்ப்ளெட் அப்படின்னா சிங்கிள் லீஃப் அல்லது சிங்கிள் டிவிஷன், ஒரு பிரிவு, சிங்கிள் டிவிஷன் அல்லது செக்மெண்ட் ஆஃப் காம்பவுண்ட் லீஃப்.
காம்பவுண்ட் லீஃப். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேம்ப்ளெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பிளசம்ஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல், செக்ஸுவலி unbasic petals or standard or unpredictable cup mold hypanthium அப்படிங்கிற ஒரு கப்பு மாதிரி அமைப்பு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா hypanthium type of inflorescence நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. petals பொறுத்த வரைக்கும் are by and large 5 in numbers. அதிகபட்சம் எத்தனை இருக்குன்னா petals வந்து 5 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆஸ்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரிகேட் அல்லது பேசலி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும் ஆஸ்டிவேஷன் அரேஞ்ச்மெண்ட். ஸ்டாண்டர்ட் அண்ட் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா வால்வேட் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆன்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து நிறைய வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கு. ஸ்டாமன் டைபிக்லி எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 10 வரைக்கும் இருக்கு. மகரந்தம் அந்த இது எத்தனை இருக்குன்னா 10 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த கேன்சல்டு பை த பீரியாந்த், ஒரு சில பீசிஸ்ல வந்து உங்களுக்கு இந்த பீரியாந்த்ங்கிற கேரக்டரும் இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால சும்மா நமக்கு பேசிக் இருக்கிறது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னா பெரட்டல் பிளாசன்டேஷன், இது முக்கியமான ஒண்ணு. என்ன பிளாசன்டேஷன்னா பெரட்டல் பிளாசன்டேஷன்ங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கும். அது எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் வந்து லெஸ் எண்டோஸ்போம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. சரிங்களா, எண்டோஸ்போம் கேரக்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓவியல் பொறுத்த வரைக்கும் அனாட்ரோபஸ் அல்லது கேம்பைலோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா பைசம் சட்டையை தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த இதுல வந்து நம்ம ஸ்கூல் புக்ல தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பைசம் சட்டைகள்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. இதுதான் வந்து நமக்கு பட்டாணி செடி. பட்டாணி செடியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இதை பேஸ் பண்ணி விங்ஸ் பெட்டல் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. நான் ஆக்சுவலா இந்த குரலாவை உங்களுக்கு நான் டீப்பா சொல்லிடுறேன், இப்போ நீங்க பார்த்துக்குங்க. அதே போல பாருங்க செப்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரு 5 வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இது வந்து இந்த மாதிரி இருந்தா என்ன கண்டிஷனுங்க 9+1 சொல்லுவோமா. இப்ப 9+1னா என்ன டைப்புங்க, டைஅடல்பஸ். ஓகேங்களா, இது எதுக்கு பேர் அப்படின்னா டைஅடல்பஸ். சிஞ்சினியசிஸ் மகரந்தம்னு சொல்லலாமா, டைஅடல்பஸ் சொல்ற. சரி, சிஞ்சினியசிஸ் சொல்லலாமா, அது வாய்ப்பு இருக்கா? டைஅடல்பஸ். ஓகே ஓகே, இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் காமனா டைஅடல்பஸ் தாங்களா, வேற பேர் வராதா? இதுல வேற பேர் ஒண்ணு படிச்ச மாதிரி கணப்பு இருக்கு, எனக்கு அது கரெக்டா தோண மாட்டேங்குது. சரி, இது டைஅடல்பஸ். ஆக்சுவலா கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா 9 மகரந்தங்களிலிருந்து ஒன்று தனித்தும் காணப்படக்கூடியது. இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் டைஅடல்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க கொரல்லா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். சங்குப்பூ, நீங்க சங்குப்பூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்த மாதிரி பட்டாணி பொறுத்த வரைக்கும் என்ன தாவரம் அப்படின்னா கொடி தாவரம், டென்ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல கொஸ்டின் கேட்பாங்க, பட்டாணி தாவரத்துல எந்த பகுதி உங்களுக்கு வந்து இந்த கொடி மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எந்த பகுதிங்க? லீஃப் லெட்டா, கரெக்டுங்களா? ரீப்ளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டென்ட்ரில் மாடிஃபிகேஷன். Tendril other thing called structure help of the plant line. Leaf லெட்டு தான் வருதா? எனக்கு டவுட்டா இருக்கு, இதை மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அதான் வருங்களா? ஓகே ரைட், அப்ப இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு லீஃப் லெட்டோட மாடிஃபிகேஷன். இலையடிச்செதிலுடைய மாடிஃபிகேஷன். லீஃப்லெட் சிற்றிலை வருதா? ஓகே, தமிழ்ல வந்து சிற்றிலை.
இலையடிச்சதில் சிற்றிலை. லீஃப்லெட் தமிழ்ல சிற்றிலை. ஓகே, லீஃப்லெட் அப்படிங்கிறத நான் போச்சுங்க. இது வந்து நமக்கு மாடிஃபிகேஷன். இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டிப்பில் தான். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிரும். இங்கிலீஷ்லன்னா கரெக்டாக நினைப்போம். லீஃப்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நினைப்போச்சுங்க சிற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேபிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்டிவேட்டட் ஹெர்பு பிகம் ஷப்பியா நமக்கு என்ன பண்ணுதுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சு டாப் ரூட் சிஸ்டம் நோடுலேட்டட் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூட்ல இருக்கிறது. இங்கதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு என்ன காணப்படும்னா ரைசோபியம் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் நேரானது, கிளம்பிங், கொடி இருக்கும், அதிகபட்சம் 3 அடி வரைக்கும் உயரமா வளருங்கிறாங்க. யங் ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி இருக்குன்னா இளம் தண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது டென்ஸ்லி அடர்த்தியான பப்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடர்த்தியான பப்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பப்சன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு பப்சன்ட் ஸ்டெம் ஆக்சுவலா வந்து நமக்கு மென்மையான மெல்லிய முடிகளால் மூடப்பட்ட அமைப்பான். பப்சன்ட் ஸ்டெம் அப்படின்னா தண்டு பகுதியில் எப்படி இருக்கு இங்க நோட் பண்ணீங்க. பப்சன்ட் ஸ்டெம் அப்படிங்கிறது தண்டு பகுதி எப்படி இருக்குன்னா மென்மையான முடிகளால் சூழப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆங்குலார் ஹெர்பேசியஸ் நமக்கு கிரீன் அண்ட் பிரான்ச்சு கிளைத்த அமைப்பு நமக்கு காணப்படும் அப்படிங்கிறாங்க. இலையை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட், பீட்டியோலேட், ஸ்டிப்புலேட், லாங் அட்டாச்ட் நியர் அட் த பேஸ், காம்பவுண்ட் ஆர் ட்ரைபோலியேட். என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா 3 அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி 3 இலை அமைப்பு இந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரைபோலியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. லீஃப்லெட் எப்படி அப்படின்னா டார்க் கிரீன் கலர்ல வருது. இதே மாதிரி என்டையர் அக்யூமினேட் ஷார்ப்பா இருக்கும். பப்புசன்ட் அப்படிங்கிறாங்க. அந்த உங்களுக்கு அந்த இலை பகுதியில வந்து சின்ன சின்னதா முடி மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ரெட்டிகுலர் வேனேஷன். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் கொத்தான ஆக்சிலரி சைன் வந்து பார்த்தீங்கன்னா நுனி மஞ்சரி வந்து நமக்கு காணப்படுது. ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் பிராக்டேட், ஸ்மால் அண்ட் டெசிடியஸ் நமக்கு வந்து உதிரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் டெசிடியஸ் சொல்லக்கூடியது. பிராக்டியோலேட் யூஸ்வலி வந்து பர்சிஸ்டன்ட் நமக்கு எப்படி இருக்குன்னா நிலைத்த. நமக்கு பிராக்டியோல் எப்படி இருக்குன்னா பிராக்டியோலேட் பொறுத்த வரைக்கும் நிலைத்த அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பிராக்டியோலேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிலைத்த அமைப்பு. வேற இதுல முக்கியமா மீதி எல்லாம் காமன் தான். பைசெக்சுவல், ஜைகோமார்பி கண்டிஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹைப்போகைனஸ் இது வந்து நமக்கு இதுல வந்து நமக்கு ஜைகோமார்பிக், நாட் ஆக்டினோமார்பிக். இதுல கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஜைகோமார்பிக் அண்ட் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், சூலக கீழ்மலர் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கு. கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா செப்பல்ஸ் மொத்தம் 5 இருக்கு. கிரீன் சின் செப்பலஸ் ஒட்டியே காணப்படுது. கேம்பனேட் ஒரு கப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி வால்வெட் ஆஸ்டிவேஷன் ஆட் செப்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பொசிஷன் மேல் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய கேரக்டர் இது எல்லாமே கேலிக்ஸோட கேரக்டர். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 இருக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஒரு கப் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. மேல் நோக்கி இருக்கு, ஆன்டீரியர் இன் பொசிஷன். அடுத்தது கொரெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்டல்ஸ் பை அப்போபெட்டலஸ் இர்ரெகுலர் இன் பாப்புலனேசையே. சரிங்களா, அதாவது தொடர்ச்சியற்ற அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுல இருக்குன்னா பாப்புலனேசையே இருக்கு. கன்சிஸ்டிங் ஆஃப் போஸ்டீரியர் ஸ்டாண்டர்ட். இதுதான் நமக்கு முக்கியமா கொரெல்லா பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா
இந்த கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படியே இதுல வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஏபிசியோடைய இன்ஃப்ளோரசன்ஸ். இதுல மேல இருக்கக்கூடிய இந்த பெட்டல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பெட்டல்ஸ். அது எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா அரேஞ்ச்மெண்ட் இது வந்து நமக்கு மொத்தம் கணக்குக்கு நமக்கு குரல்ல எத்தனை வரணும்னா ஃபார்முலா வரணும். மொத்தம் வந்து குரல்ல 5 வரணும். ஸோ ஸ்டாண்டர்ட் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய விங் சிறகு மாதிரி இருக்கக்கூடியது எத்தனை அப்படின்னா 2. கீழ் பெட்டல் கீழே இருக்கக்கூடியதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்கு அப்படின்னா 2. ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 1 + 2 + 2 இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த படகல்லி சிறகல்லின்னு சொல்லுவோமா, இந்த அப்படி சொல்லுவோமா, ஆமா அப்படிதான் வரும் நினைக்கிறேன். படகல்லி சிறகல்லின்னு வரும். இதுல பொறுத்த வரைக்கும் தமிழ் புக் இங்க இருந்துச்சு. திரும்ப ஒரே நிமிஷம் நான் தமிழ் புக் மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதுக்கு பேர் தமிழ்ல வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொடியல்லி. இதுக்கு பேரு கொடியல்லி. எத்தனை இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுக்கு பேரு சிறகல்லி. எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. கீழே இருக்கிறதுக்கு பேரு படகல்லி. படகல்லி இது எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஸோ 1 + 2 + 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வண்ணத்து பூச்சி வடிவத்தில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து எது எது எங்கெங்க இருக்குன்னு பாத்துங்க. கொடியல்லி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அச்சு நோக்கியது அப்படின்னு சொல்றாங்க. கொடியல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அச்சு நோக்கியது, ஆக்சிஸ் அச்சு நோக்கியது கொடியல்லி. இதே வந்து நமக்கு படகல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சு விலகி வெளிப்புறம் நோக்கி அமைந்துள்ளது. இப்போ படகல்லி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா அச்சு விலகி வெளிப்புறம் நோக்கி அமைந்துள்ளது. அச்சு விலகி வெளிப்புறம் நோக்கி அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணா அடி இணைந்த மகரந்த தாள்களை சூலகத்தையும் மூடி பாதுகாக்கிறது. அடி இணைந்து மகரந்த தாள்களையும் சூலகத்தையும் மூடி பாதுகாக்கிறது. இந்த வேலையை செய்யக்கூடியது யாருன்னா கீழ் பெட்டல்ஸ் தான் செய்யுது. ஓகேங்களா? அந்த இடத்துல கீழ் பெட்டல்ஸோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல முக்கியமா அடி இணைந்து மகரந்த தாள்களையும் சூலகத்தையும் மூடி பாதுகாக்கிறது. அந்த வேலை செய்யுது. எதை மூடி பாக்குதுன்னா அதை மூடி பாதுகாக்குதுன்னா மகரந்தத்தையும் சூலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. மூடி பாதுகாக்கக்கூடிய வேலையை இது செய்யுது. ஸோ இதோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இறங்கு தழுவு அமைத்தல், இறங்கு தழுவு இதழ் அமைப்பு.
2 தழுவுதளம் இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரி பாத்துங்க, இதுல நமக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 1 + 2 + 1 அப்படிங்கிற செக்ஷன் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல கீழ்பெட்டலுக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஏன்னா இது அச்சு விலகி என்ன பண்ணுதுன்னா வெளிப்புறத்துல காணப்படுதுங்கிறாங்க. சரிங்களா? அதனால இது நமக்கு என்ன பண்ணலாம்னா இது அச்சை நோக்கி காணப்படக்கூடியது கொடியல்லி. இது பாத்தீங்க. இப்ப கொரலான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the petals வந்து நமக்கு 5 apopetalous irregular papillaceae consisting of posterior standard 2 lateral wings. ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விங்ஸ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிறகா படா. ஆக்சுவலா விங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இது சிறகல்லி. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஸோ விங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விங்ஸ் இருக்கு. ஸோ லேட்டரல் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி 2 anterior ones forming the கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா enclosed stamen and pistil. மகரந்தம் மற்றும் சூலகத்தை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இணைந்து காணப்படுது. அதே மாதிரி ஆஸ்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்வரி டிசெண்டிங்லி இம்பிரிகேட் ஆஸ்டிவேஷன். இம்பிரிகேட்னா இறங்கு தழுவு இதழமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல காணப்படுது. சரிங்களா? இதில் பார்த்தீங்க, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஷின் கேட்கலாம். சரிங்களா? நமக்கு லாஸ்ட் இயரே வந்து அந்த மோனோகாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு இதோட பேபேசியோடைய கொரலா பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஷின் கேட்கலாம். அடுத்தது ஆன்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் டயோடோபஸ் ஸ்டேமன் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 9+1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆந்தஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைத்திகஸ், அதே மாதிரி பேசி ஃபிக்ஸ்டு, இன்ட்ரோஸ் உள்நோக்கி வெடிக்கக்கூடியது எப்படி வேணா நீல வாக்கில் வெடிக்கும். கைனிஸத்தை பொறுத்த வரைக்கும் மோனோகார்புலரி. கைனிஸத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க இருக்கு. கைனிஸத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மோனோகார்புலரி ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே monocarpellary ovary superior unilocular with many ovules on the marginal placentation. என்ன placentation வருது அப்படின்னா marginal placentation. பட்டணி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன placentation-னா marginal placentation. பொதுவா என்ன placentation கொடுத்திருந்தாங்க, பெரட்டல் கொடுத்திருக்காங்க. பொதுவா வந்து பெரட்டல் கொடுத்திருக்காங்க. நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் பட்டணி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன placentation-னா மார்ஜினல். நான் விளிம்புல தான் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இது எங்க ஒட்டிட்டு இருக்கு, விளிம்பு பகுதியில தான் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மார்ஜினல் பிளாசன்டேஷன். அதே மாதிரி ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லெக்யூம் வெடிக்கக்கூடிய கனி வகை நமக்கு இந்த மாதிரி சார்ந்தது. நான் எண்டோஸ்போம் வித் திக் காட்லடன். எண்டோஸ்போம் வந்து இதுல கிடையாதுங்க. பட்டாணி தாவரத்துல என்ன கிடையாதுன்னா எண்டோஸ்போமே கிடையாது. அதே போல நமக்கு கைனீசியம் வந்து ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி ஸ்ட்ரிப் ஓவியல் வந்து லாக்கியூல் இருக்கு. ஃப்ளோரல் டயக்ராம் அப்ப இது பிரகாரம் வந்துட்டீங்கன்னா நமக்கு பிஆர் இங்க வந்து பிஆர்எல் இருக்கு. ஏன்னா இந்த பிஆர்எல் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நிலைத்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிலைத்த பிஆர்எல் காணப்படுது. அதுக்கடுத்து வந்துட்டீங்கன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இணைஞ்சுதான் இருக்கு. ஸோ 5. அதே மாதிரி கொரலா தனியா இருக்கு உள்ளுக்குள்ள. இப்போ கொரலா 5 தனித்தனியா தான் இருக்கு, எங்கேயும் ஒட்டுல. அதே மாதிரி உள்ள வந்துட்டீங்கன்னா இதுல வந்து நமக்கு ஆண்ட்ரிஷியம் 9 ஒன்னா இருக்கு. இப்போ இது எல்லாம் 1 2 3 4 இந்த மாதிரி 9 ஒன்னா இருக்கு. ஸோ ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 9+1 மட்டும் தனியா இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா கைனீசியம் ஒன்னே மட்டும் தான் இருக்கு. அதுவும் என்னன்னா மேல ஒட்டிட்டு இருக்கு. ஸோ இல்ல இங்க தனியா தான் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இது வந்து நமக்கு சுப்பீரியர் ஓவரி ஒன்னே மட்டும் என்ன இருக்குன்னா தனிச்சு காணப்படும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இதை பார்த்து வச்சுங்க. நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம்.
9+1 அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம பொதுவாக வேற எங்கேயுமே பார்க்க மாட்டோம். பேபேஸில் மட்டும்தான் நம்ம இந்த 9+1 அப்படிங்கிற கேரக்டரை பார்ப்போம். அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. ஸோ பைசம் சட்டைவம், அடுத்தது மடார். மடார்னு சொல்லக்கூடியது இது சேம் இதில் தான் நமக்கு என்ன பண்ணணும், அரேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஏன்னா இதில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா குரலா பொறுத்த வரைக்கும் இந்த 1+2+2 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். 1 2 இது ரெண்டும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இது மட்டும் இணைஞ்சு காணப்படும். ஸோ ஆண்டிஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல 9+1 கைனேஷியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது, சுப்பீரியர் ஓவரி நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிடும். இது வந்து எதுக்குன்னா மடார் அப்படின்னு சொல்லக்கூடியது. பைசம் சட்டைவும் அந்த இதில் மடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க மெயினா எதை பார்த்துங்க, இங்க இருக்கிறது தான் நமக்கு முக்கியமானது. இந்த கேரக்டர் மட்டும் என்ன பண்ணிக்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஃபேமிலி நமக்கு அதே மாதிரி இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இதில் கொடுத்துட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலக்கடலை இதில் தான் வரும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல அராக்கி சைபோஜியா நிலக்கடலை, அப்புறம் புங்க மரம் இதில் தான் வரும். அப்புறம் ரோஸ்வுட் டால்பேஜியா லாட்டிஃபோலியா, அப்புறம் ரெட் சாண்டல்வுட்டு புரோட்ரோகார்பஸ் சாண்டலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெட் சாண்டல்வுட்டு, அப்புறம் வேங்க மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியதான். அப்புறம் அந்த அதிமதுரம் இந்த டிவியில் விளம்பரம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த டீ தூரில் போடுற அந்த மாதிரி அந்த அதிமதுரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அதிமதுரம் வந்து சொல்லக்கூடியது வேர்லேருந்து தயாரிக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து நமக்கு இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு அந்த சளி தும்மல்லாம் வரும்போது இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பூனைக்காளி அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது மாதிரி உங்களுக்கு ஒரு கீழே வந்து ஒரு கொடுக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் குரோட்டலரியா ஜென்சியா சணப்பை, இதெல்லாம் வந்து நமக்கு சணல் தரக்கூடிய தாவரம். செஸ்பேனியா இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃபைபர்ஸ். குரோட்டலரியா ஜென்சியாங்கிறது ஸ்டெம் ஃபைபர். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டெம்ல இருந்து கிடைக்கக்கூடியது, தண்டு பகுதியில இருந்து. அப்புறம் இண்டிகோஃபோரா டிங்டோரியா இது நோட் பண்ணீங்க. அவுரி செடி. காந்தியடிக்கு தான் என்ன பண்ணுவாரு, சாம்பிரான் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவார். இந்த செடிகளை வந்து நிறைய பிரிட்டிஷ்காரங்க நட சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா சாம்பிரான் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து அந்த ஊர்ல வந்து அங்க இருக்கிற தோட்ட தொழிலாளர்களுக்காக செய்வார் நமக்கு. அப்புறம் கிளட்டோரியா டெர்னேசியா சங்குப்பூ, இதுல இருந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா ப்ளூ டை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அதோட பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழத்தை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல நமக்கு என்ன பண்ணுன்னா இங்கு மாதிரி வரும். அப்புறம் வேற நமக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மட்டும் அந்த ஃபைபர் பிளான்ட் பார்த்துக்குங்க, இது கேட்பாங்க. மெடிசனல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கார்போக அரிசி இந்த மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து பிடிச்சி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால அதை பார்த்து வச்சுங்க. இந்த லியூகோடெர்மா இது வந்து நமக்கு அலர்ஜின்னு நினைக்கிறேன். இதோடய வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா வரும். தமிழ் பேர் தெரியுங்களா? தோல் அலர்ஜியா. லியூகோடெர்மாங்கிறது வெண்குஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேரு வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளை வெள்ளையா வரும். அந்த நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்போக அரிசி அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. வெண்புள்ளி அல்லது தோல் நிறமே இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. லெப்ரசின்னு சொல்லுவோமா? லெப்ரசி தான். லெப்ரசி அண்ட் லியூகோடெர்மா அது நம்ம வச்சுக்கணும். சரி, இது வரைக்கும் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பேசி ஃபேமிலி ஓவர். பேசி ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நீங்க
கண்டிப்பா ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பெட்டல்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த இதை பார்த்து வச்சுங்க. இது ஆண்ட்ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 9+1 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் நமக்கு முக்கியமான ஒன்று. சரிங்களா? இந்த பிளான்ட் வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்ம இன்னும் என்னென்ன ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னா